வருவதை கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த வேதத்திலிருந்து ஒரு சில காரியங்களை உங்களுக்கு நான் தெளிவுபடுத்திட்டு அப்புறம் ஒரு சில காரியங்கள் இந்த நாள் நமக்கு இருக்கிற ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன், அதுக்கப்புறம் இந்த தாய்மார்களுக்கு ஒரு சில காரியங்கள் செய்யக்கூடிய அந்த காரியங்கள் எல்லாம் இருக்குது. இந்த செய்திக்கு பிறகு அந்த காரியங்களை நம்ம செய்துட்டு அதுக்கப்புறம் சொல்லிட்டு நம்ம ஆசீர்வாதத்தோடு நாம் கடந்து செல்வோம். சரி, நம்ம வாசித்த இந்த எபிரேயர் ஹீப்ரூஸ் சாப்டர் 2 எபிரேயர் 2வது அதிகாரத்துக்கு நேராக நம்முடைய வேதாந்தத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். இந்த எபிரேயர் 2வது அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து 18வது வசனம் முடிய என்னுடைய இந்த செய்தியினுடைய தலைப்பு என்னன்னா, கோ அவுட் வித்தவுட் எனி ஃபியர். கோ அவுட் வித்தவுட் எனி ஃபியர். அதாவது நீங்கள் வெளியே போகும்பொழுது எந்த பயம் இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணுங்க, போங்க அப்படிங்கிற தலைப்பில் இந்த வேத வசனத்தை எங்களோடு கூட நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். சரி, நம்ம ஏன் வெளியே போகும்பொழுது எந்த பயம் இல்லாமல் போகலாம், போக முடியும் அப்படிங்கிறத இந்த எபிரேய ஆக்கியோன் இந்த 14வது வசனத்திலிருந்து 18வது வசனத்தில் அவர் சொல்லுவதை நம்ம வந்து பார்க்குறோம். இங்கிலாந்து தேசத்தில் நம்ம எல்லாத்துக்குமே தெரிந்த விக்டோரியா மகாராணி அம்மையார், அவங்களை குறித்து நமக்கு நல்லாவே தெரியும். இந்த அரசர் பரம்பரையை சேர்ந்தீங்க. அந்த அம்மா வந்து அந்த குதிரை வெட்ட அந்த சாரட் பண்டிகையில் வரும்பொழுது எப்பவுமே அந்த வழியாக பாஸ் ஆகி போயிட்டே இருப்பாங்க. ஒரு ஏழை விதவை தாயை வந்து அங்கே வந்து பார்த்தாங்க. பார்க்கும் பொழுது அந்த ஏழை விதவை தாய் வந்து எப்பொழுதுமே ரொம்ப ஹாப்பியாக, சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக எப்பொழுதுமே இருப்பாங்க. இந்த அம்மா வந்து ஒவ்வொரு முறை அந்த வழியாக பாஸ் ஆகி போகும்பொழுது அந்த ஏழை விதவை தாயை பார்ப்பாங்க. ஒரு முறை கூட அந்த அம்மாவுடைய ஃபேஸில் முகத்தில் வந்து இந்த கவலையோ சோகமா இந்த வருத்தம் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஒவ்வொரு முறை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியாக இருந்தாங்க. அப்போ ஒரு நாள் இந்த விக்டோரியா மகாராணி அம்மா வந்து தன்னுடைய இருதயத்தில் எப்படி நினைச்சாங்கன்னா, நம்ம ஒவ்வொரு முறை இந்த ஏழை தாய் விதவை அந்த அம்மாவை நம்ம வந்து பார்க்குறோம், எப்போ பார்த்தாலும் சந்தோஷமா இருக்கிறாங்க. அதனுடைய ரகசியம் தான் என்ன, சீக்கிரம் தான் என்ன அப்படின்னு நம்ம வந்து கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஒரு சாரட் அந்த குதிரை வண்டியில் வந்துட்டு அந்த அம்மா வீட்டுக்கு முன்னாடி வண்டியை நிறுத்திட்டு கீழே இறங்கி அந்த வீட்டுக்குள்ளே என்றாகிட்டு அந்த ஏழை விதவை தாயை பார்த்து கேட்டாங்கன்னா, நான் ஒவ்வொரு முறை இந்த வழியாக கடந்து போகும்போது உன்னை நான் வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறேன், பார்த்துட்டு இருக்கிறேன். ஆனால் எப்பொழுதுமே நீ வந்து சந்தோஷமா மகிழ்ச்சியா ஹாப்பியா இருக்கிற, அதனுடைய ரகசியம் சீக்கிரம் என்ன அப்படின்னு விக்டோரியா மகாராணி அம்மையார் அந்த ஏழை விதவை பார்த்து கேட்கிறாங்க. உடனே அந்த ஏழை விதவை சொன்னாங்கன்னா, ரகசியம் சீக்கிரம் எல்லாம் ஒண்ணுமே இல்லை, நான் ஒரு 3 காரியத்தை சொல்றேன், அதான் என்னுடைய வாழ்க்கையில சீக்ரெட் ரகசியம் அப்படின்னு சொன்னாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, என்னுடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து வந்து என்னுடைய பாவங்களை வந்து மன்னிச்சிருக்கிறார், அது முதல் சீக்ரெட். 2வது வந்து என்னுடைய அக்கிரமங்களை எல்லாம் என்னை விட்டு நீக்கி இருக்கிறார், அது 2வது சீக்ரெட் ரகசியம். 3வது என்னுடைய எல்லா சாபத்தையும் அவர் வந்து என்னை விட்டு தொலைத்து போட்டார், அது வந்து 3வது ரகசியம். இப்ப என்னுடைய வாழ்க்கையில வந்து இந்த 3 காரியம், பாவத்தை மன்னிச்சிட்டாரு, அக்கிரமத்தை என்னை விட்டு நீக்கிட்டாரு, என்னுடைய சாபத்தை என்னை விட்டு தொலைச்சிட்டாரு, அந்த ஒரு நிச்சயம் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறதுனாலதான் நான் எப்பொழுது இயேசுக்குள்ள சந்தோஷமா மகிழ்ச்சியா ஹாப்பியா இருக்கிறேன் அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்க. உடனே அந்த விக்டோரியா மகாராணி அம்மையார் வந்து இந்த ஏழை விதவை பார்த்து கேட்டாங்களா, சரி உனக்கு நான் ஏதாவது உதவி செய்யணும்னு நினைக்கிறேன், உனக்கு என்ன தேவை அதை இடத்துல கேளு அப்படின்னா. இந்த கேள்வி நம்மகிட்ட கேட்டு தான் நம்ம வேற மாதிரி கேட்டுருப்போம். ஏதாவது இப்ப நமக்கு இந்த ட்ரெண்ட்ல நமக்கு என்ன பிரச்சனையோ அதை அப்படியே மொத்தமா சேர்த்து அந்த அம்மாவிட்ட சொல்லி நம்ம அதுல இருந்து ரிலீஃப் ஆகணும்னு நம்ம நினைச்சிருப்போம். நீங்களும் நான் வந்து அப்படி நினைச்சிருப்போம். ஆனா அந்த ஏழை விதவை தாய் சொன்னாங்க, நீங்க எனக்கு ஒன்றும் பண்ண வேண்டாம், நீங்க எனக்கு ஒரு வாக்குறுதி மாத்திரம் கொடுங்க அப்படின்னா. வாக்குறுதியா? என்ன? நீ என்ன வாக்குறுதி கேட்க? சரி கேள்வி என்ன? நீங்க வந்து என்ன பரலோகத்துல சந்திப்பீங்க அப்படிங்கிற ஒரு நிச்சயத்தை, ஒரு வாக்குறுதி ப்ராமிஸ் எனக்கு நீங்க என்ன பண்ணுங்க தாங்க அப்படின்னாங்க. அந்த வார்த்தை இந்த விக்டோரியா மகாராணி அம்மாவுடைய இருதயத்தை அப்படியே அசைத்தது பாருங்க. ஒரு நிமிஷம் அப்படியே ஸ்டன் ஆயிட்டாங்க. அப்படியே ஆங்கிலத்தில் ஸ்பீச்லெஸ்ன்னு சொன்னாங்க. அப்படியே வாயடிச்சு அப்படியே பேச முடியாம அப்படியே இருந்தாங்க. அப்ப அந்த விக்டோரியா மகாராணி அம்மையார் அந்த ஏழை விதவை தாயை 2 கரங்களை பிடித்து சொன்னாங்களா, நான் இயேசு கிறிஸ்துவினுடைய புண்ணிய ரத்தத்தினால கட்டாயம் ஒரு நாள் பரலோகத்தில் நான் என்ன பண்ணுவேன், சந்திப்பேன். அந்த ப்ராமிஸ், ஒரு வாக்குறுதி என்ன பண்ணாங்கன்னா கொடுத்தாங்க. சரி, இது வந்து நடந்த ஒரு சம்பவம் தான் உங்களுக்கு நான் என்ன பண்ணுங்க சொன்னேன். சரி, இந்த இதில் நம்ம வந்து என்ன பார்க்குறோம், இந்த எக்ஸ்மஸ் நாளில் வந்திருக்கிற இந்த கிறிஸ்துமஸ் சந்தோஷமான மன மகிழ்ச்சி நாளில் வந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையில ஒரு நிச்சயம், ஒரு உறுதி நம்முடைய வாழ்க்கையில என்ன பண்ணானுங்க இருக்கணும். அதை இந்த வேத வசனத்தின் அடிப்படையில் இப்ப நம்ம வந்து தியானிக்க போறோம். முதலாவது எபிரேயர் 2வது அதிகாரம் 14வது வசனத்தை யாராவது சத்தமா ஆதலால்
மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தனது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல வாசிக்கிறோம். சரி, இந்த வசனத்தை கொஞ்சம் கேர்ஃபுல்லா கவனிங்க. இந்த வேர்ட்ல இந்த எபிரேய ஆக்கியம் சொல்ற ஆதலால் பிள்ளைகள் அப்படின்னு அந்த வேர்ட் ஆரம்பிக்கிறார். சில்ட்ரன் ஆர் சில்ட்ரன்ஸ், ஆதலால் பிள்ளைகள். இந்த இடத்துல அந்த பிள்ளைகள் அப்படிங்கிற அந்த ஸ்டெம், அந்த பதம் வந்து எதை குறிக்குதுன்னா விசுவாசிகளாகிய நம்மை குறிக்கக்கூடியதான ஒரு பதம். பிள்ளைகள் அப்படின்னா விசுவாசிகளாகிய நம்மை குறிக்கக்கூடியதான ஒரு பதம். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல நம்ம வந்து வாசிக்கிறோம். சரி, இப்ப நம்முடைய இருதயத்தை இப்ப யாராவது நிறைய இந்த தீக்காக்காரங்க மாதிரி கேள்வி கேட்கறீங்களா இருப்பாங்க இல்லைங்களா? ஒரு சிலர் இந்த ரோமன் கத்தோலிக்காரர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, மரியாமா இல்லாம எப்படி இயேசு வந்திருப்பாரு, பெரிய ஜீனிஸ் மாதிரிலாம் பேசுவாங்க பாத்தீங்களா? மரியாமா இல்லைன்னா எப்படி இயேசு வந்திருப்பாரு, மரியாமா இருந்தனால இயேசு வந்தார் அப்படின்னால அவங்க ஸ்டைல ஜீனியஸ் மாதிரி புத்திசாலித்தனமா அவங்க என்ன பண்ணுவாங்க பேசுவாங்க. நான் சொல்றீங்களா, இயேசு இந்த உலகத்தை படைக்கும் போது அவருடைய வார்த்தையினால என்ன பண்ணாங்க? சத்தமா சொல்லுங்க, வார்த்தையினால என்ன பண்ணாங்க? படைத்ததை நம்ம வந்து பார்க்கிறோம். அப்ப அந்த முழு உலகத்தையும் அவருடைய வார்த்தையினால படைத்த தேவன் மரியாதை இந்த உலகத்தில் அவரால் வர முடியாது. ஆனா அவரை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம், ஓல்ட் டெஸ்டமென்ட் ப்ராபசி நிறைவேறணும் இல்லைங்களா? அதனாலதான் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட அந்த காரியம் புதிய ஏற்பாட்டில் ஏசியா 7ஆம் அதிகாரம், ஏசியா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல எல்லாம் நம்ம வந்து பார்க்கிறோம். அப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க மரியாதை இல்லாம எப்படி இயேசு வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கடவுள் வந்து அவங்க ஒரு வெசல், ஒரு பாத்திரமா கர்த்தர் என்ன பண்ணாங்க தெரிந்து கொண்டார். காரணம்னா ஏசியா சொன்ன தீர்க்கதரிசன வசனம் இந்த பூமியில என்ன பண்ணுவாங்க? மரியாதை தெய்வம் இல்ல. பைபிள் மரியாதை கடவுள் சொல்லுதா? மரியாதை பாவத்தை மன்னிக்கிறாங்களா? சத்தமா சொல்லுங்க. மரியாதை நம்மளால தான் பரலோகமா? அப்படியே பைபிள் சொல்லுது? அப்படியெல்லாம் பைபிள் சொல்ல. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறது. அதனால தான் இயேசு சொல்றாரு, I am the way, I am the truth, I am the life. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். என்னால இல்லாம ஒருத்தரும் நீங்க வர முடியாது. சத்தமா சொல்லுங்க. சத்தமா நீங்க மரியாதை நம்மனா நாம பரவாயில்ல. மரியாதை வந்து ஒரு பாத்திரம், அவ்வளவுதான். தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரம். காரணம் என்னன்னா பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட அந்த ஓல்ட் டெஸ்டமென்ட் ப்ராபசி மஸ்ட் பி ஃபுல்ஃபில்ட் இன் நியூ டெஸ்டமென்ட். பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டது புதிய ஏற்பாட்டில் என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த இடத்துல என்ன சொல்றாரு? ஆதலால் பிள்ளைகளே விசுவாசிகளாகிய நம்ம மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்கிறபடினால்தான் கர்த்தர் என்ன பண்ணார்னா மனுஷர் சாயல் எடுத்து, மனித அவதாரம் எடுத்து, மானிட அவதாரம் எடுத்து இயேசு இந்த பூமியில நமக்காக அவர் என்ன பண்ணாங்க பிறந்தார் என்று சொல்லி நம்ம வந்து பார்க்கிறோம். சரி, இந்த வேர்ட்ல நம்ம வந்து என்ன பார்க்கறோம்னா மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களா இருக்க இந்த வேர்ட் பாருங்க, அவரும். அந்த வேர்ட் அவரும். அடுத்து வாசிக்கிறோம், அவர்களை போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார் என்று சொல்லி இந்த இடத்துல வாசிக்கிறோம். அப்போ இந்த 14வது வசனம் நமக்கு என்ன சொன்னா, கிறிஸ்து நம்மை மீட்பதற்கு நம்மை போல வேண்டியதாயிற்று என்று சொல்லி வாசிக்கிறோம். திரும்ப சொல்றேன், கிறிஸ்து நம்மை மீட்பதற்கு அவர் நம்மை போல மாற வேண்டிய அவசியமாயிற்று என்று சொல்லி இந்த 14வது வசனம் சொல்லுது. ஏன் அப்படின்னா நீங்களும் நானும் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களா இருக்கிறபடினால அவர்களும் அவர்களை போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் அவர் என்ன பண்ணாங்க மாறினார். சரி, நான் சொல்ற இந்த வசனம் எல்லாம் ரொம்ப முக்கியம். ஒரு சிலர் நீங்க என்ன பண்ணீங்கன்னா இந்த ரோமன் கத்தோலிக் சர்ச்சுக்கு போறவங்க கூட ஒரு சிலர் இருப்பாங்க, சர்ச்சுக்கும் வருவாங்க, அங்கேயும் போய் தலை கட்டுவாங்க. அவங்களுக்குள்ள ஒரு சில காரணம் நான் தெளிவா சொல்ல பாருங்க. இந்த ஸ்டெப்புக்கு நான் சொல்றேன், அவர் ஏன் மாம்ச சாயல் எடுத்து இந்த பூமிக்கு வந்தார் அப்படிங்கிறது பைபிள் எவ்வளவு தெளிவா சொல்லுது அப்படிங்கிறது நீங்க வந்து பாருங்க. யோவான் 1ஆம் அதிகாரம் 14வது வசனம் குறிக்க வாசிங்க. ஜான் சாப்டர் 1:14 சத்தமாசி. யோவான் 1:14 சத்தமாசி. அந்த வார்த்தை மாம்சமாகி, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்றதா என்ன பண்ணுச்சுங்க? இந்த 1ஆம் வசனத்துல அதே பாத்தீங்கன்னா ஆதியில என்ன இருந்தது? அந்த வார்த்தை
இப்ப அந்த வார்த்தை என்னாச்சுங்க? மாம்சமாகி மாம்சமாகி நமக்குள்ள என்ன பண்ணாங்க? உள்ளுக்குள்ள இயேசுகிறாரா மரியாதை இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து. மரியாதையில குறை சொல்றது ஏன் வேலை இல்லை. சத்தியத்தை சொல்ற அவ்வளவுதான். நீ தெளிவாய்க்க அவ்வளவுதான். நீ கேட்டாக்கள் இல்லை விட்டுற அவ்வளவுதான். சொல்றது ஏன் வேலை இல்லைங்களா? நமக்குள்ள யார் இருக்கிறாங்க? இயேசு கிறிஸ்து. ஜோர சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து. அந்த வார்த்தை என்னாச்சுங்க? மாம்சமாகி மாம்சமாயிடுச்சு. அவர் நமக்குள்ள கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நமக்குள்ள என்ன பண்ணாங்க? வாசம் பண்ணினார். வாசம். இப்ப தெரியுதுங்களா? அவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவர்களாக இருக்கிறபடினால அவரும் அவர்களை போல மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவரானார். ஏன்னா ஆதியில் அந்த வார்த்தை இருந்தது, அது தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. இப்ப அந்த வார்த்தை மாம்சமாகி அதான் எக்ஸ்பிரஸ், அதான் கிறிஸ்துமஸ். இன்னைக்கு முழு உலகத்தில் இருக்கக்கூடிய நீங்களும் நானும் மாத்திரம் முழு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கிறிஸ்துவனும் ஏன் எக்ஸ்பிரஸ் கொண்டாடுறாங்க? அவர் மாநில அவதாரம் எடுத்து கிறிஸ்து நம்மை மீட்பதற்காக அவர் நம்மளே போல மாற வேண்டியதாயிடுச்சு. அதனாலதான் பைபிள் சொல்லுது. அதுதான் இந்த இடத்துல நம்ம வந்து வாசிக்கிறோம். சரி, இரண்டாவது இந்த வருஷம் ரொம்ப முக்கிய வாசிக்கிறோம். ரோமன் சாப்டர் 8 ரோமர் 8வது அதிகாரம் 3வது வசனம். ரோமன் சாப்டர் 8 ரோமர் 8வது அதிகாரம் 3வது வசனம். அது எப்படி எனில் மாம்சத்தினாலே பலவீனமாய் இருந்த நியாய பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவம் மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினிக்குள்ளாக அவர் என்ன பண்ணாருங்க? ரெண்டாவது நியாய பிரமாணம் செய்யக்கூடாத காரியத்தை இயேசு நமக்காக செய்ய இந்த பூமிக்கு என்ன பண்ணாருங்க? அதனால பைபிள் சொல்லுது, தீர்க்க தரிசனங்கள் அழிக்க வந்தேன்னு நினைக்காத. அத பைபிள் சொல்லுங்களா? தீர்க்க தரிசனத்தை அழிக்க வந்தேன்னு நீ நினைக்காத. I am not coming to this world to destroy the prophecy, but in order to fulfill. நான் தீர்க்க தரிசனத்தை அழிக்க வரல, அதை நான் நிறைவேற்ற வந்தேன். அப்போ நியாய பிரமாணம் செய்ய முடியாத செய்யக்கூடாத காரியத்தை இயேசு செய்ய முடியாத அந்த பூமிக்கு என்ன பண்ணாங்க? ஜோரா சொல்லுங்க, ஜோரா சொல்லுங்க. அப்ப இந்த வசனம் என்ன சொல்லுங்க? அது எப்படி எனில் மாம்சத்தினாலே பலவீனமாக இருந்த நியாய பிரமாணம் செய்யக்கூடாததை யார் செய்ய முடியுங்க? ஜோரா சொல்லுங்க. God himself. அந்த வேர்ட் ரொம்ப முக்கியம். தேவனே செய்யும்படிக்கு, வேற எவனும் செய்ய முடியாது. நியாய பிரமாணம் செய்ய முடியாது. நியாய பிரமாணம் செய்ய முடியாத கூடாத காரியத்தை அவரே செய்யும்படிக்கு தான் என்ன பண்ணாங்க? இந்த பூமிக்கு அவர் என்ன பண்ணாங்க? வந்தார். சரி, சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்றாங்க? தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனின் பாவம் மாம்சத்தின் சாயலாகவும். அந்த வேர்ட் ரொம்ப முக்கியம். பைபிள் என்ன சொல்லுங்க? அவர் பாவம் செய்யவில்லை, அவரிடத்தில் பாவம் இல்லை, அவர் பாவம் அறியவில்லை. இந்த மூணு வேர்ட் ரொம்ப முக்கியம். அவரிடத்தில் பாவம் இல்லை, he has no sin. இல்லைங்களா? அவர் பாவம் செய்யவில்லை, he did no sin. அவர் பாவம் அறியவில்லை, he knew no sin. இந்த மூணு வேர்ட் ரொம்ப முக்கியம். இல்லைங்களா? அப்ப யாருக்காக பாவம் பண்ணாரு? சத்தமா சொல்லுங்க. யாருக்காக பாவம் பண்ணாரு? யாருக்காக சிலுவையில சாபம் பண்ணாரு? எனக்காக கும்பல கோயில் அனுப்பிட்டாரு. சிங்கல்ல வாங்க. எனக்காக. யாருக்காக? எனக்காக. ஏன்னா கிறிஸ்டியானிட்டி இஸ் an individual life, not as group. மறந்துடாதீங்க. குடும்பத்தில் ஒருத்தர் சேர்த்தவங்க குடும்பம் பலம் வருவான்னு நினைச்சிடாதீங்க. குடும்பத்தில் உள்ள எல்லாமே பலம் போகணும். எல்லாருமே தான் என்ன பண்றாங்க? இந்த சாக்கு போக்கெல்லாம் சொல்ல முடியாது. ஞாபகம் வச்சுங்க. லிசன் கேர்ஃபுல்லி. சாக்கு போக்கெல்லாம் நம்ம என்ன பண்ண முடியாதுங்க? சொல்ல முடியாது. அப்ப இந்த வேர்ட் என்ன சொல்லுங்க? இந்த வேர்ட் ரொம்ப முக்கியம். இல்லைங்களா? பாவம் தம்முடைய குமாரனை பாவம் மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் என்னங்க? பலியாகவும் சொல்லுங்க. பாவத்தை போக்கும் பலியாகவும். ஏற்கனவே சொல்லிக்கிறேன். ஓல்ட் டெஸ்டமென்ட் பழைய ஏற்பாட்டில செய்யக்கூடிய எல்லா பலிகளும் ஒரு முன் அடையாளமாக நிழலோட்டமாக புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நமக்காக மரிப்பதற்கு ஒரு அடையாளமாய் செய்யப்பட்டது. அல்லேலூயா. ஜோரடிங்க. உங்களுக்கு அலர்ட் ஆகணும். சத்தமாடிங்க. இந்த வேர்ட் ரொம்ப முக்கியம். இல்லைங்களா? சரி, அடுத்தது என்ன சொல்றாங்க? பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக என்ன பண்ணாரு? அதனால அவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க
செய்தபடினால அவரும் மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவரானார். சத்தமா சொல்லுங்க. உடையவரானார். ஏன்னா அந்த வார்த்தை இப்ப என்னாச்சுன்னா மாம்சம் ஆயிடுச்சு. அந்த வார்த்தை இப்ப என்னன்னா பாவத்தை ஒரு பலியா, பாவத்தை மன்னிக்கக்கூடிய அவரே வந்து அந்த காரியத்தை இந்த பூமியில நமக்காக இயேசு என்ன பண்ணாருங்க செய்ததை நம்ம வந்து பார்க்கிறோம். பிலிப்பியன்ஸ் சாப்டர் 2:7. பிலிப்பியர் 2வது அதிகாரம் 7வது வசனம். வாசிக்க. பிலிப்பியர் 2வது அதிகாரம் எப்படிங்க? தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து என்ன சாயலானாங்க? மனுஷர் சாயலானார். ஜோரா சொல்லுங்க. மனுஷர் சாயலானார். மனுஷர் சாயலானார். இந்த வசனம் ரொம்ப அற்புதமான ஒரு வசனம். என்ன தெய்வமே தம்மை தாமே வெறுமையாக்கி தன்னை தரை மட்டுமாய் தாழ்த்தி தேவனுக்கு சமமா இருக்கிறது அந்த கொள்ளையாடின பொருளை அவர் என்ன பண்ணுங்க எண்ணாம அவர் எப்படி இந்த பூமிக்கு வந்தாருல 7வது வசனம் தம்மை தாமே வெறுமையாக்கி எப்படி ரூபம் எடுத்துங்க? அடிமையின் ரூபம். அடிமையின் ரூபம் எடுத்து என்ன ஆனாரு? மனுஷர் சாயலானார். ஏன் மனுஷன் ஆனாரு? நமக்காக. ஒரு மனுஷனுடைய பாவம் மன்னிக்கப்படணும். ஒரு மனுஷனுடைய ரத்தம் என்ன பண்ணாங்க? ஆதியாகமத்துல அடுத்த வாசிக்கிறோம். ஒரு மனுஷனுடைய பாவம் மன்னிக்கப்படணும். ஒரு மனுஷனுடைய ரத்தம் என்ன பண்ணப்படுறாங்க? சிந்தப்படணும். ஒரு ஆட்டுடைய ரத்தமோ மாட்டுடைய ரத்தமோ புறாவுடைய ரத்தமோ கோழியுடைய ரத்தமோ மனுஷனுடைய பாவத்தை என்ன பண்ணாங்க? ஜோரா சொல்லுங்க. மன்னிங்க. அதனாலதான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில மனித அவதாரம் எடுத்து he took in the form of man or in the flesh. மனுஷ சாயலாக இந்த பூமிக்கு அவர் என்ன பண்ணாங்க? கடந்து வந்தார். ஏன்னா நீங்களும் நானும் மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்கிறோம். அப்ப 14வது வசனம் என்ன சொல்லுங்க? கிறிஸ்து நம்மை மீட்பதற்கு அவர் நம்மை போல மாற வேண்டியதாய் ஆயிற்று இருந்தது என்று சொல்லி நம்ம வந்து பார்க்கிறோம். 2வது அதிகாரம் 15வது வசனத்தை சத்தமா சொல்லுங்க. எப்படிங்க? இல்ல அந்த 14வது வசனம் 2வது பாகத்தை வாசிக்கல. மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை நமது மரணத்தினாலே என்ன பண்ணாங்களா? அழிச்சு. இப்ப 15 வாசிங்க. ஜீவ காலம் எல்லாம் மரண ஆமா அது கொஞ்சம் தெளிவா வாசிங்க. ரெக்கார்ட் ஆகிருக்குது. மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்கு உள்ளானவர்களை யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படி என்ன ஆனாங்க? எப்படி ஆனாரு? மனுஷர் சாயலானார். சரி, இந்த வேர்ட் கொஞ்சம் கேர்ஃபுல்லா கவனிங்க. இப்ப 2வது வசனத்துல ஒரு மனிதனாகி அடுத்தது என்ன பண்ணாருன்னா பின்பு மரித்தோரிலிருந்து எழுந்ததின் மூலமாக. இந்த வேர்ட் கொஞ்சம் கேர்ஃபுல்லா கவனிங்க. அவர் மனிதனாகி மரித்து பின்பு மரித்தோரிலிருந்து உயிரோடு கூட எழுந்ததினாலே நாம் மரண பயத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. போராடுங்க. ஒரு போன வாரம் ஒரு கன்னடா பிரதர், அவர் வந்து பெல்லாரி, அவர் வந்து தண்ணி சந்திரா இருக்கிறாரு. அவர் என்ன பார்க்க வந்தாரு. அவர் சொன்னாங்க அவங்க அம்மா வந்து சிக்கா இருந்தாங்க, இறந்துட்டாங்க. ஏன்னா அவர் அடிக்கடி வந்துட்டு ரிக்வஸ்ட் பண்ணி சொல்லுவார், ஜோம் பண்ணுங்க. நிறைய முறை ஜோம் பண்ணாங்க, அவங்க இறந்துட்டாங்க. இப்போ அவர் மாத்திர தனியாக வந்து அவர் சொன்னார், சரி என்ன பிரதர் வேணும் உங்களுக்கு, என்ன தேவை அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு எப்போ பார்த்தாலும் செத்துருவேன் என்னை வந்து ஏதோ போட்டு கும்புக்குதுன்னு என்னென்னமோ சொன்னார். ஒரு மாதிரி என் வீட்டுக்குள்ள இருக்க பயமா இருந்தது அப்படின்னாரு. நான் சொன்னேன், ஏன் பயப்படுற, நீ வந்து நல்லா என்ன பண்ண ஜெபம் பண்ண அப்படின்ட்டு ஒரு சில காரியங்கள் இந்த வேதத்திலிருந்து கொஞ்சம் தைரியம் ஊட்டக்கூடிய அந்த வார்த்தைகளை நான் அவருக்கு என்ன பண்ணுங்க சொன்னேன். சார் நான் ஜோம் பண்றேன், ஆனாலும் ஜோம் பண்ணாலும் என்னை போட்டு ஏதோ கும்புக்குது செத்து போயிடலாம், இது எது வாழணும் அப்படிங்கிற மாதிரி என்ன தாக்கெல்லாம் வருது அப்படின்னு அவர் என்ன பண்ணாங்க சொன்னார். இன்னைக்கு உலகத்துல நிறைய ஜனங்களுடைய வாழ்க்கையில இந்த இப்படிப்பட்டதான காரியங்களை நம்ம என்ன பண்ணுங்க பார்க்கிறோம். என்ன பயங்க? மரண பயம். ஜோரா சொல்லுங்க. பயம் வேற, மரண பயம் வேற. பயம் எல்லாத்துக்கும் இருக்குது ஏதாவது ஒரு காரியத்துல. ஆனா இந்த மரண பயம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில வந்துருச்சு இல்லை. நீங்க டாக்டர்கிட்ட போறீங்க, செக் பண்ணிட்டாங்க, உங்களுக்கு இன்னும் 5 வருஷம் தான் கேரண்டி. எத்தனை வருஷம்? 5 வருஷம் உங்க வண்டி இந்த பூமியில ஓட போகுது. அது வரைக்கும் நீங்க என்ன பண்ணுங்க நீங்க என்ன பண்ணீங்க? உங்க என்ன இன்டென்ஷன் எப்படி இருக்கு அதை சொல்லுங்க. டாக்டர் உங்களை பார்த்து சொல்லிட்டா, ஐயோ இன்னும் 5 வருஷம் தான் இந்த பூமியில அப்படின்னா நமக்கு எப்படி இருக்குங்க? என்ன பயம்? ஆமா. எப்போ என் தாட்டு வருதா இல்லைங்களா? சொல்லுங்க, அந்த தாட்டு வருதா இல்லைங்களா? ஆனா விசுவாசிகளுக்கு மரணத்தின் மேல மரணத்துக்கு அதிகாரிகள், அதான் ஒரு பேச்சு. இதுக்கெல்லாம் அள்ளி வராது.
விசுவாசிக்கு மரணத்தை கொடுத்து பயப்படணும்னு அவசியம் இல்லை. மரணத்தின் மேல அதாவது மரணம் விசுவாசிகளுக்கு மரணத்தின் மேல என்ன கிடையாது, பவர் இல்லை, வல்லமை இல்லை. அது இந்த பைபிள்ல நம்ம வாசிக்கிறோம். சரி, இந்த ஓட்டை நம்ம என்ன வாசிக்கிறோம் அப்படின்னா, மரணத்துக்கு அதிகாரியாக பிசாசானவனே தனது மரணத்தினால என்ன பண்ண முடியும்? 2 தீமோத்தி 1 அதிகாரம் 10 வசனம். 2 தீமோத்தி 1:10. குயிக்கா சத்தமா வாசிங்க. 2 தீமோத்தி 1:10. எப்படிங்க? நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே அந்த கிருபை இப்பொழுது என்ன பண்ணப்பட்டதுங்க? வெளிப்படுத்தப்பட்டது. இவரா அவருங்களா? ஆமா, அந்த அவர் தான் ரொம்ப முக்கியம். சத்தம் வாசிங்க. அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையையும் சுவிசேஷத்தினால அவர் என்ன பண்ணாங்க? வெளியரங்கம் ஆக்கினார். அதனால பவுல் கொஞ்சம் சொன்னாரு இல்லைங்களா, பரிகரிக்கப்படும் கடைசி மரணம் என்னங்க? கடைசி சத்துரு என்னங்க? மரணம். பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு யாருங்க? The last enemy is death. அதான் பவுல் கொஞ்சம் சொல்லி என்ன பண்ணாருங்க சொல்றாரு. சரி, இந்த ஓட்டை கேட்கலாம். 2 தீமோத்தி 1:10. நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து என்ன ஆனதுனால? ஜோரா சொல்லுங்க. பிரசன்னமானதினாலே. தூய தமிழ்ல அவருடைய அர்த்தம் என்னன்னா, வருகை தந்ததினாலே, அவதரித்ததினாலே. வருகை தந்ததினாலே, அவதரித்ததினாலே. இன்னைக்கு என்ன நாளுங்க? கிறிஸ்மஸ். ஜோரா சொல்லுங்க. கிறிஸ்மஸ். கிறிஸ்மஸ்னா என்னங்க? கிறிஸ்து பிறந்த நாள். எப்படி பிறந்தாங்க? மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராய். ஜோரா சொல்லுங்க. மாம்சத்தையும் இரத்தத்தையும். அப்ப அவதரித்ததினாலே, வருகை தந்ததினாலே. அதனால நீங்க நாள் உட்கார்ந்து வெள்ளிக்கிழமை நாள் கிறிஸ்மஸை கொண்டாடிட்டு இருக்கிறோம் இல்லைங்களா? இந்த போர்டு வாசிக்கிறோம். பிரசன்னமானதிலே அந்த கிருபை இப்பொழுது என்ன பண்ணப்பட்டதுங்க? வெளிப்படுத்தப்பட்டது. அவர் மரணத்தை என்ன பண்ணீங்க? இந்த உலகத்துல மரணத்தை ஜெயித்த தெய்வம் யாருங்க? ஜோரா சொல்லுங்க. பிசாசை ஜெயித்தது யாருங்க? பாதாளத்தை ஜெயித்தது யாருங்க? சாவை ஜெயித்தது யாருங்க? இயேசு ஒருத்தர் மாத்திரம் தான். அதனால உலகத்தில் இந்த மருத்துவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா காலம் சென்றன்னு போடுவாங்க. அப்படிதான் இயேசு கிறிஸ்துக்கு யாராவது காலம் சென்ற இயேசு கிறிஸ்துன்னு சொல்றாங்களா? பிசாசோட சொல்ல முடியாது. ஏன் தெரியுங்களா? இன்னைக்கு உலகத்துல திறந்த இருக்கக்கூடிய ஒரே கலர் இயேசு கலர் தான். போடுவோம் நல்ல தருமா சொல்லி முடிச்சோம்னா அடிக்கணும். ஆமா, உலகத்துல திறந்திருக்கக்கூடிய ஒரே கலர் இயேசுடைய கலர் தான். இந்த உலகத்துல மரணத்தை சாவ பிசாச பாதாளத்தை வந்த ஒரே ஒரு தெய்வம் இயேசு மாத்திரம். அதனாலதான் நீங்களும் நான் இயேசு நம்புறோம், இயேசு விசுவாசிக்கிறோம், இயேசுக்காக வாழ்றோம், இயேசு ஏற்றுக்கிறோம் இல்லைங்களா? இல்லைன்னா நம்ம மனமான போகல நம்ம விரும்புற மாதிரி வாழ்க்கை நம்ம என்ன பண்ணிடலாங்க? வாழ்ந்துருக்கலாம் இல்லைங்களா? இந்த போர்டு அப்ப என்ன சொல்லுங்க? ஜீவனையும் அழியாமையும் சுவிசேஷத்தினாலே நமக்கு என்ன கேட்கிறாங்க? 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் 55, 56, 57. First Corinthians chapter 50, 55, 56, 57. மரணமே உன் கூர் எங்கே? மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தின் கூர் பாவம். மரணத்தின் கூர் பாவம். பாவத்தின் பலன் நியாய பிரமாணம். பாவத்தின் பலன் நியாய பிரமாணம். அடுத்தது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு என்னங்க? ஸ்தோத்திரம். ஜோரா சொல்லுங்க. ஸ்தோத்திரம். அதனால எபிரேயர் 2 அதிகாரம் 14வது வசனம் செகண்ட் பார்ட் 15வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறீங்க? மரணத்துக்கு அதிகாரியாக பிசாசானவனை தமது மரணத்தை அழிக்கும்படிக்கு ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலையாக்கும்படிக்கு அப்படி. அப்ப 2வது என்னங்க? கிறிஸ்து நமக்காக மனிதனாகி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்ததுனால மரண பயத்தில் இருக்கிற எல்லாத்துக்கும் ஒரு விடுதலை கொடுக்கும்படியாக அவர் மனித அவதாரம் எடுத்து மனிதனாகி இந்த பூமிக்கு கடந்து வந்தார். அது 2வது இந்த வேதத்தில் நம்ம பார்க்கலாம். பாருங்க, இந்த ஜான் ஹவார்ட் கிரிப்சன் சொல்லுவாங்க. ஜான் ஹவார்ட் கிரிப்சன் இவர் ஒரு ஃபாரினர். இவர் நீக்ரோ மத்தியில் ஊழியம் செய்ய வந்தார். நீக்ரோ அவங்களுடைய காரியங்கள் எல்லாம் பார்த்த உடனே இவர் மனதில் என்ன நினைச்சாருன்னா, நீக்ரோ போல தன்னை மாற்றிக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணாருன்னா, நம்ம நல்லா எல்லாருக்கும் தெரியும், ஃபாரினர்ல நல்லா சோப்பா நல்லா கலரா என்ன பண்ணுவாங்க,
இருப்பாங்க இல்லைங்களா? அப்போ அவர் என்ன பண்ணாருன்னா நீங்கிற மாதிரி தன்னுடைய கலரை அவர் மாற்றணும் ஆரம்பிச்சுட்டு அப்படி என்னென்னலாம் மூலிகை இது மாதிரி என்னென்னலாம் போட்டு சிவப்பாக இருக்கிற தோலை கருப்பாக மாற்றுறதுக்கு என்னென்னமோ பூசி பல நாள் வெயிலில் பொறுத்து ஒரு கட்டத்தில் அவர் என்ன பண்ணாருன்னா வெள்ளையாக இருந்த வெள்ளைக்கார இப்போ நீங்கிற மாதிரி கருப்பாக கெட்டப்ப என்ன பண்ணாங்க மாறிட்டாங்க. இப்போ நம்மளாம் கருப்பாக இருந்தால் என்ன நினைப்போம்? என்ன போடுறது? என்ன போடுறது? வேற ஒரு என்னென்னமோ போடுறோம். ஏன் போடுறோம்? எதோ சொல்லுங்க, ஏன் போடுறோம்? கொஞ்சம் கருப்பா இருக்குது, இன்னும் கொஞ்சம் என்ன ஆகுங்க? ஆமா, நம்ம கருப்பா இருக்கிறதுக்கு நம்ம சிவப்பாகணும் என்னென்னமோ போட்டு பூசணும். சிவப்பு சாமி அப்புறம் கொஞ்சம் அப்புறம் இல்லைங்களா? அந்த வெள்ளைக்கார சிவப்பா இருக்கிறவர் அவர் என்ன நினைச்சாங்கன்னா கருப்பாக்கிறத என்ன பண்ணாங்க? மாத்திட்டாரு. மாத்திட்டு போய் நீங்களும் மத்தியில் அவருக்கு ஊழியம் செய்தார். அவருக்கு பயங்கர எதிர்ப்பு வெள்ளைக்காரன்கிட்டே வந்தது. ஏன்னா ஒரு சில டைம் இந்த யூஎஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா அந்த கலர் டிஸ்கிரிமினேஷன் சொல்லுவாங்க. வெள்ளை கருப்புங்கிற ஒரு இது இருக்கு. இந்த சவுத் ஆப்பிரிக்கால நம்ம கார்டியன்ல 8 வருஷம்னா பாத்தீங்கன்னா ட்ரெயின்ல பாத்தீங்களா அந்த கலர் இதெல்லாம் அந்த இஷ்யூல நம்ம பாக்குறீங்களா அந்த மாதிரி இல்லைங்களா? ஒரு கட்டத்துல இவர் பார்ட்னர் தான் அவரே வண்டியில டிராவல் போகும்போது நீங்களோடு சொல்லிட்டு அவரே வெள்ளைக்காரன் வண்டியில ஏற்றல. அப்ப பாருங்க அவர் இந்த நீங்களோக்காக வெள்ளையா இருந்தது கருப்பா மாதிரி அந்த கெட்டப்ப மாத்தி அங்கிட்ட மத்தியில் இருக்கிற அந்த காரியத்தை அவர் என்ன பண்ணாங்க செய்தார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு மிஷினரியே அப்படிப்பட்டதான ஒரு தாட்ல செய்யறாருன்னா இந்த பூமியில 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாங்க சொல்லுங்க? மரண பயத்துல இருக்கிற நம்மை விடுதலை ஆக்கும்படிக்கு அப்படியே அவர் என்ன பண்ணாங்க மாறினார் என்று சொல்லி இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம். அடுத்த இந்த ஓட்ல நம்ம வாசிக்கிறோம். அடுத்து எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை பிடிக்க வாசிங்க. ஆதலால் அவர் தேவ தூதருக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக அவர் என்ன பண்ணாங்க? ஜோரா சொல்லுங்க, கை கொடுத்தார். சரி, இந்த இடத்துல மூன்றாவது கிறிஸ்து மனிதனாக என்ன பண்ணா தேவ தூதருக்கு உதவுவதற்காக அல்ல, மனிதர்களாக நம்மை ரட்சிப்பதற்கு அவர் மனித அவதாரம் எடுத்து இந்த பூமிக்கு என்ன பண்ணாங்க? இந்த வேர்ட் கொஞ்சம் கேர்ஃபுல்லா கவனிங்க. ஆதலால் அவர் தேவ தூதருக்கு உதவியாக என்ன பண்ணீங்க? ஏன்னா தேவ தூதர்கள் they are created being, not God. Listen carefully. தேவ தூதர்கள் கடவுள் அல்ல, அவைகள் தேவனால் படைக்கப்பட்ட சிருஷ்டிப்பின் ஆவி, கிரியேட்டட் பீயிங் சொல்லுவாங்க தியாலஜிக்கல்ல. நீங்க இந்த எபிரேயர் 1ஆம் அதிகாரத்துல நீங்க அதெல்லாம் பார்க்கலாம். ஹீப்ரூஸ் 1 நீங்க வீட்ல வாசிங்க. தேவ தூதர்கள் தேவனால படைக்கப்பட்ட பணிவிடை ஆவிகள். they are created being, they are not God. மறந்துடாதீங்க, தேவ தூதர்கள் கடவுள் அல்ல, they are messenger. ஒரு காரியத்தை சொல்லணும்னா அதனால தான் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி லூக்கால வாசிக்கிறார். காபிரியல் தேவதூதன் மேற்பர்கள் வயல்வெளியில் இருக்கும்போது அவருக்கு முன்பாக என்ன பண்ணாங்க? தோன்றி பயப்படாதீங்க, எல்லாருக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குற ஒரு நல்ல செய்தியை கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்காக அவங்க மெசஞ்சர்ஸ், they are created being, பணிவிடை ஆவிகள், தேவனால படைக்கப்பட்டவை, அவங்க கடவுள் அல்ல. அப்போ மூன்றாவது இயேசு எதற்காக மனிதன் ஆனார் அப்படின்னா தேவ தூதர்களுக்கு உதவுவதற்காக அல்ல, உங்களையும் என்னையும் ரட்சிப்பதற்காக தான் மூன்றாவது மனித அவதாரம் எடுத்து இந்த பூமிக்கு இயேசு என்ன பண்ணாங்க? வந்தார். சரி, இந்த போல என்ன வாசிக்கிறீங்க? அதனால் அவர் தேவ தூதருக்கு உதவியாக ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக என்ன பண்ணாங்க? இந்த கான்டெக்ட்ல எபிரேய ஆவியம் ஆபிரகாமின் சந்ததி அப்படின்னு சொன்னா நேச்சுரலா இயற்கையா இருக்கக்கூடிய யூதர்களை குறித்து சொல்ல, ஆவிக்குரிய ரீதியில ஆண்களுடைய பிள்ளைகளா ஆவிக்குரிய சந்ததியா இருக்கக்கூடிய நம்மளை குறித்து இந்த இடத்துல அவர் என்ன பண்றாங்க? நமக்கு தெரியுங்களா? ஆபிரகாம்ல இருந்து 2 சந்ததி பிறந்தது. ஒன்னு இஸ்மவேல் மாம்சத்தின்படி பிறந்தவர், இன்னொன்று வாக்குத்தத்தத்தின்படி பிறந்தவர் ஈசாக். சரிங்களா? உங்களுக்கு சந்தேகம் இருக்கலாம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் கலேசியன்ஸ் சாப்டர் 3 7 9 29 இந்த 3 வசனத்தை கொஞ்சம் குயிக்கா வாசிங்க. ரொம்ப அற்புதமான வசனம். கலேசியன்ஸ் சாப்டர் 3 ஆகையால் விசுவாச மார்க்கத்தார்கள் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களாக. அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று என்ன பண்ணுவீர்களாக? அறிவீர்களாக. அதே 9ஆம் வசனம் verse 9 அந்தபடி விசுவாச மார்க்கத்தால் விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். ஆபிரகாமை தேவன் அழைத்த பொழுது அந்த ஆசீர்வாதம் சொல்லி
இருக்க யூதர்களை குறித்து எபிரேய ஆட்கள் என்ன பண்ணுங்க சொல்லுங்க. அதே அதிகாரம் 29 சத்தமா வாசிங்க. Galatians 3:29 சத்தமா வாசிங்க. நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்களானால் கிறிஸ்துவின் உடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாரும் ஆபிரகாமின் சந்ததியாரும் வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரமாயும் இருக்கிறீர்கள். சுதந்திரராயும் நீங்க என்ன பண்ணுங்க இருக்கிறீர்கள். மூன்றாவது இயேசு ஏன் மனிதனானாரு சொல்லுங்க. தேவதூதர்களுக்கு உதவி செய்வதற்கு அல்ல. அவங்க கடவுள் அல்ல, தேவனால் படைக்கப்பட்ட பணிவிடை அவர்கள். உங்களையும் என்னையும் ரட்சிப்பதற்காக அவர் மனிதனானார். ஒரு அடியை சத்தம் அடிங்க, ஜோராடிங்க, ஜோராடிங்க. புரியுதுங்களா? ஏன் மனுஷனானார்னு சொல்லுங்க. மாம்சத்துக்கு ரத்தத்துக்கு உடையவர்களா இருக்கிறதுனால. ரெண்டாவது ஏன் மனுஷனானார் தெரியுங்களா? அவர் பிறந்து மனித உயிர்த்தெழுந்தது மரண பயத்தில் இருக்கிற நமக்கு விடுதலை கொடுக்க முடியும். மூன்றாவது எதற்காக மனிதனானார் தெரியுங்களா? தேவ தூதருக்கு உதவி செய்வதற்காக அல்ல, மனிதர்களாகிய நம்மை ரட்சிப்பதற்காக அவர் வந்தார். அடுத்து 4வது கடிதம் சத்துவாசி 17 Hebrews 2:17 அன்றியும் அவர் ஜனத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு ஏதுவாக தேவ காரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான ஆசாரியராய் இருக்கும்படிக்கு எவ்விதத்திலும் நம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக இருக்க வேண்டியதாக இருந்தது என்று சொல்லி இந்த இடத்துல நம்ம வந்து வாசிக்கிறோம். சரி, இந்த 17வது வசனம் என்ன சொல்லுங்க? நம் பாவங்களுக்கு பாவ நிவர்த்தி செய்வதற்காக இல்லைன்னா இயேசு கிறிஸ்து எல்லா விதத்திலும் நம்மளை போல மாற வேண்டியதா இருந்தது. திரும்ப சொல்லுங்க. நம்முடைய பாவங்களை பாவ நிவர்த்தி செய்வதற்கு இயேசு கிறிஸ்து எல்லா விதத்திலும் நம்மளை போல என்ன வேண்டியதா இருந்ததுங்க? மாற வேண்டியதா இருந்தது. சரி, இதை புரிந்து கொள்வதற்கு எப்படி என்ன பண்ணலாம்? பழைய ஏற்பாட்டில் பிரதான ஆசாரியர் ஒருத்தர் இருந்தார் இல்லைங்களா? ஹை பிரீஸ்ட், பிரதான ஆசாரியர். பிரதான ஆசாரியருடைய வேலை என்னங்க? வருஷத்துக்கு ஒரு முறை என்ன பண்ணுவாங்க? அந்த ரத்தத்தை எடுத்துட்டு பாவ நிவர்த்தி செய்யறதுக்கு. பழைய ஏற்பாடுல பாத்தீங்கன்னா ஆசாரியன், பிரதான ஆசாரியன் அவருக்கு அந்த காரியத்தை அவர் என்ன பண்ணாங்க? செய்யணும் இல்லைங்களா? அதை எடுத்துட்டு போய் தேவ சன்னதியில அது இது பண்ணிட்டு வந்து ஜனங்களுக்கு அந்த பரிகாரத்தை அதுக்கு மேல என்ன பண்ணாங்க? தெளிப்பார். பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய பிரதான ஆசாரியனை வந்து என்ன சொல்றாங்க? பிரதிநிதி, ஜனங்களின் பிரதிநிதி. இப்ப பாத்தீங்கன்னா ஆங்கிலத்தில் அம்பாசிடர்னு சொல்றாங்க. இப்ப இந்தியாவில இருந்து அமெரிக்காவுக்கு ஏதாவது காரியம் பேச போனா ஒரு அம்பாசிடர் இருக்கிறார், பிரதிநிதி. நம்ம இந்தியா சார்பா பேசுறதுக்கு யுஎஸ்க்கு என்ன பண்றாங்க? போறாங்க. இப்ப இந்தியாவில் உள்ள எல்லாமே யுஎஸ் போறாங்கன்னா இல்ல, ஒருத்தர் தான் போறாரு, அவரு அம்பாசிடர் இல்லைங்களா? ஜனங்களின் பிரதிநிதி, மக்களின் பிரதிநிதி. அப்ப அவர் போய் நமக்காக என்ன பண்றாங்க? நமக்காக பேசுறாரு. அப்ப பழைய ஏற்பாட்டுல பிரதான ஆசாரியர் அந்த காரியத்தை அவர் என்ன பண்றாங்க? செய்யும் பொழுது அவர் ஒன்றும் பூரணமானவர் அல்ல, அவருடைய பாவத்துக்கு அவர் என்ன பண்ணாங்க? பரிகாரம் செலுத்தணும். இது வந்து ஓல்ட் டெஸ்டமென்ட். ஒரு ஜனங்கள் மனுஷனுக்கு வந்து ஒரு மனுஷன் பிரதிநிதியா இருக்கணும்னா அவன் மனுஷனா என்ன பண்ணாங்க? இருக்கணும். அதனாலதான் இயேசு 4வது மனித அவதாரம் எடுத்து அவர் நம்முடைய பிரதான ஆசாரியராய், பாவத்தை நிவர்த்தி செய்கிறவராய், நம்மை ரட்சிக்கிறவராய் இந்த பூமிக்கு அவர் என்ன பண்ணாங்க? கடந்து வந்தார். இந்த வசனம் ரொம்ப முக்கியம். குயிக்கா வாசிங்க. எபிரேயர் 4வது அதிகாரம் 15வது வசனம். குயிக்கா வாசிங்க. ஒரு 2-3 வசனம் குயிக்கா வாசிங்க. எப்படிங்க? நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசிரியர் நமக்கு என்ன பண்ணாங்க? இராமல் சதவசங்க எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராக இருக்கிற பிரதான ஆசிரியர் என்ன பண்ணாங்க? யாருக்கு இருக்கிறாங்க? பழைய ஏற்பாடு பிரதான ஆசிரியர் எப்படிங்க? பாவம் ஜோரா சொல்லுங்க. அதனால அவருக்கு பரிகாரம் செய்யறாரு. ஆனா புதிய ஏற்பாடுல இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்து யாருங்க? பாவம் இல்லாதவராக இருக்கிற பிரதான ஆசாரியர். 3 ஆபீசஸ் ஆஃப் கிரைஸ்ட் சொல்லுவாங்க. இயேசு கிறிஸ்துவின் 3 முக்கிய பணிகள் சொல்லுவாங்க. He is a king, அவர் ஒரு ராஜா. He is a prophet, அவர் ஒரு தீர்க்கதரிசி. He is a high priest, அவர் ஒரு பிரதான ஆசாரியர். இதான் 3 முக்கிய பணி. ராஜா, கிங் இல்லைங்களா? அவர் ஒரு ஆசாரியர், தீர்க்கதரிசி இல்லைங்களா? இந்த வசனத்தோட அந்த பீக்க வாசிக்கல. இந்த வேர்ட் சத்தமா வாசிங்க. எபிரேயர் 5வது அதிகாரம் முதல் 3 வசனத்தை பீக்க வாசிங்க. அன்றியும்
எபிரேயர் 5:1. அன்றியும் மனுஷரில் தெரிந்து கொள்ளப்பட்ட எந்த பிரதான ஆசாரியனும் பாவங்களுக்காக காணிக்கைகளையும் பலிகளையும் செலுத்தும்படி மனுஷருக்காக தேவ காரியங்களை பற்றி நியமிக்கப்படுகிறான். அந்த ஒரு கேரக்டர் பண்ணுங்க. நான் ஏன் வாசிக்க சொன்னா, பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய பிரதான ஆசாரியர் பாவம் உள்ளவர், அதனால அவங்களுக்கு பரிகாரம் செய்யணும். ஆனா இயேசு அப்படி இல்லை, பாவமற்ற பிரதான ஆசாரியர். அதனால உங்களுக்கு வாசிக்க வாசிங்க. பலவீனம் உள்ளவனான படியினாலே அறியாதவர்களுக்கும் நெறி தப்பி போனவர்களுக்கும் இரக்கத்தக்க இருக்கிறார். 3வது வசனம். அது நிமித்தம் அவன் ஜனங்களுடைய பாவங்களுக்காக பலியிட வேண்டியது போல தன்னுடைய பாவங்களுக்கும் என்ன இருந்தது? பழைய ஏற்பாட்டு பிரதான ஆசாரியர் அவனுக்காகவும் சுத்திகரிப்பு என்ன பண்ணாங்க? ஆனா புதிய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்து அப்படி இல்லை. அவர் நம்மளை போல எல்லா விதத்திலும் பாடுபட்டவர் இல்லைங்களா? அவர் எப்படின்னா பாவம் இல்லாத பிரதான ஆசாரியர். ஜோரா சொல்லுங்க, பிரதான ஆசாரியர். அப்ப அடுத்து இயேசு இந்த பூமிக்கு மனுஷ அவதாரம் எடுத்து வந்தாருங்க, நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு. இயேசு கிறிஸ்து எல்லா விதத்திலும் நம்மளை போல என்ன வேண்டியதா இருந்துங்க? மாற வேண்டியதா இருந்தது என்று சொல்லி நம்ம வந்து பார்க்கிறோம். அதனாலதான் பைபிள் சொல்லுது, ரத்தம் சிந்துதல் இல்லாமல் சொல்லுங்க, பாவ மன்னிப்பு இல்லை. இப்ப சொல்லுங்க, இயேசு ஏன் இந்த பூமியில நம்மளை போல மனுஷனா வந்தாரு? வெளியே ராமாயணம் எழுந்து ராம சீதைக்கு சிஸ்டம் பண்ணாங்க. மாமாவா? நியூ ட்ரெண்ட்ல மாமாவா? இந்த காக்கா கதை மாதிரி ட்ரெண்ட் மாற மாதிரி. சரிங்க, ஏன் இயேசு மனிதனானாங்க? பாருங்க, என்னையா கிறிஸ்துமஸா? ஒரே சந்தோஷமா, ஹாப்பியா? ஆமா, கிறிஸ்துமஸ் என்ன எவ்வளவு கேட்டாங்க, ஒரு குடியாரமா கேட்கறாங்க, என்ன பதில் சொல்லுங்க? ஒரு சிலர் வாய் சொல்லுவாங்க, சர்ச்சுக்கு போயிட்டு வந்தியா? போயிட்டு விட்டேன். கிறிஸ்துமஸ் என்ன சொல்றாங்க? உட்காந்து இவ்வளவு நேரம் கேட்டு அவங்க ஒளிக்கூடாது இல்லைங்களா? சரிங்க, ஏன் மனுஷன் என்னாங்க? வாங்க, இப்ப 4 காரியம் சொல்லிக்கலாம். அவரு நம்மளை போல என்னானாங்க? கிறிஸ்து நம்மை மீட்பதற்கு அவர் மனிதன் ஆனார். அல்லேலூயா. 2வது ஏன் மனுஷன் ஆனாங்க? பிசாசு அழிக்கணும். ஏன்னா அவன் மரணத்துக்கு அதிகாரி, ஜீவனுக்கு அதிகாரி. அதனால திருடவும் அப்படி இல்லை, நான் அவைகள் ஜீவன் அப்போ மரண பயத்தில் இருக்கிற நமக்கு விடுதலை கொடுக்கும்படியா இயேசு 2வது உலகத்துல மனித அவதாரம் எடுத்து 3வது இயேசு ஏன் இந்த பூமிக்கு வந்தாங்க? தேவதூதர்களுக்கு உதவுவதற்காக அல்ல, உங்களையும் என்னையும் ரட்சிப்பதற்காக. ஆபிரகாமின் சந்ததி, ஆவிக்குரிய சந்ததியாக நம்மை ரட்சிப்பதற்காக இயேசு இந்த உலகத்துக்கு என்ன பண்ணாங்க? 4வது இயேசு ஏன் இந்த உலகத்துக்கு வந்தாங்க? ஜனங்களுடைய பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு நம்மளை போல எல்லா விதத்திலும் பாவம் இல்லாத ஒரு ஆசாரியர் என்னங்க தேவை? பழைய ஏற்பாட்டில் இருக்கிற ஆசாரியர் அவனுடைய பாவத்துக்கு அந்த காரியத்தை செய்யல. ஆனா இயேசு அப்படி இல்லை, பாவம் இல்லாத. அவருடைய பலி வந்து எப்படிப்பட்டதுன்னா பழுதற்றது, பூரணமானது, தேவனுக்கு பிரியமானது. அதனால பைபிள் சொல்லுது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுவதற்கு உதவி செய்ய என்னவா இருக்கிறார்? வல்லவராய் இருக்கிறார். அவர் நம்மளை போல எல்லா விதத்திலும் என்ன பண்ணிக்கிறார்? சோதிக்கப்பட்டு பாடுபடுகிறார். ஒண்ணு இல்லையா, நீங்க உங்களுடைய வாழ்க்கையில் அதெல்லாம் கடந்து வரீங்க இல்லை, நொந்து நூலாகி சின்னாபுரமாகி கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு துக்கப்பட்டு எல்லாம் பட்டு வரீங்க. நாளைக்கு உங்க பிள்ளைங்களுக்கு சொல்றது நீங்க என்ன பண்ணுங்க? என்ன பண்ணுங்க? தெளிவா சொல்றீங்களா இல்லையா? டேய், நான் இப்படி எல்லாம் வந்திருக்கிறேன், இப்படி எல்லாம் வந்திருக்கிறேன். நான் நினைக்கிறேன் உங்களுக்கு ஒரு 25-30 வருஷம் பேக்ல நீங்க நினைச்சு பாருங்களேன், 100 ரூபாய் நம்மள பாக்கெட்ல இருந்து நம்மள எவ்வளவு கேள்வி முடியாது.
இப்போ உங்க 100 ரூபாய் உங்க பிள்ளைகளை கொடுத்து பாருங்க, என்ன பண்றாங்க? 100 ரூபாய் கொடுத்தா மேலே மாறுற 500 கொடுக்குறான். அப்படிங்களா? ரெண்டு எப்படி மாறிச்சு பாத்தீங்களா? இப்ப நீங்க அதெல்லாம் கடந்து வந்தனால அந்த அனுபவத்தை சொல்றீங்க நம்ம பிள்ளைகிட்ட. டேய், நான் இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டுட்டா, நீ எல்லாம் காசு உனக்கு அருமை தெரியலடா, கண்ணாமண்ணான்னு செலவு பண்ணணும்னு நினைக்கிறேன்னு ஒரு சில புத்திமதி அறிவுரை சொல்றீங்களா இல்லையா? நீங்களா ஒண்ணு சொல்லலையோ? ஜோரா சொல்லுங்க. பைபிள் நம்பிக்கை ஓகே சொல்றீங்களா இல்லையா? அப்போ அவர் நம்மளை போல எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டு அவர் சோதிக்கப்படுவதற்கு உதவி செய்ய இந்த தெய்வத்தை போற்றி புகழாம அதற்காக வாழாம நம்ம இருக்க முடியுமா? சொல்லுங்க. இப்ப சொல்லுங்க, கிறிஸ்துமஸ் என்ன? கிறிஸ்துமஸ் இதையெல்லாம் நம்ம என்ன பண்ணாங்க சொல்லுங்க. யாராவது கேட்டீங்கன்னா நம்ம என்ன பண்ணாங்க? ஏதோ போனோம், ஏதோ நல்ல துணியெல்லாம் போட்டு நல்லா டிப்டாப்பா உட்காந்து கேட்டோம், வந்த இந்த காலம் கேட்டு அந்த காலம் விட்டு நம்ம எல்லாம் இருக்கக்கூடாது இல்லைங்களா? இது அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணாங்க? இதுதாங்க கிறிஸ்துமஸ். கோ அவுட் வித்தவுட் எனி ஃபியர். பயம் இல்லாம போங்க. ஏன்னா கர்த்தர் இந்த காரியங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணிக்கிறாங்க? செய்திருக்கிறார். நம்ம ஜெபம் பண்ணலாம். ஜெபித்த பிறகு நம்மளே முன்பதாக வந்து ஒரு சில காரியங்கள்